அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்ஷால்லா எல்லோரும் நல்லா இருக்கிறாக்கும். நாங்கள் இன்றைய செய்ய போகிற ரெசிபி வந்து இது சிக்கன் டிக்கா பிரியாணி, அதோடு சேர்த்து ஒரு ரைத்தா ஒன்றும் சேர்த்து செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறேன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா துண்டு 4 வெட்டி நல்லா கழுவி தண்ணியெலாம் வடி விட்டுட்டு, அப்புறம் அதுக்கு அது பெரட்டுறதுக்கு தேவையான சாமானம் வந்து கொத்தமல்லி தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூனும், கொச்சியத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நச்சிரம் தூள் வந்து 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல், ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் போல், இதெல்லாம் போட்டு ஒரு ஃபுட் கலர் கொஞ்சம் சோப்பு கலருக்கு எண்டக்காய் இல்லாட்டி சப்பண்டிக்கும் ஆக்சுவலி வந்து இந்த ஃபுட் கலர் ரெட் கலர் ஒன்று கொஞ்சம் ஊற்றி, யோகட் வந்து ஒரு 2 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வரை யோகட் போட்டு நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோழியில் பெரட்டி ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலும், 1 ஹவருக்கு இல்லாட்டி வெளியே வைக்கலும், 1 ஹவருக்கு சரி 2 ஹவருக்கு சரி வைக்கலும். அப்படி வச்சுட்டு ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவையான போடுறது போடலும், இஷ்டம் இல்லாட்டி கவரில் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கோழியில் இப்படி லைன் கீறி அப்போ அந்த இது ஆகிட்டு அந்த பெரட்டுற இது வந்து சாஸ் இது வந்து நல்லா அதில் அப்சர்வ் ஆகி சுட்டி நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் சோறு ஆக்குறதுக்கு ரெடி பண்ணுவோம். நான் வந்து எடுத்துக்கிறேன் பாஸ்மதி அரிசி வந்து 2 கப் போல் ஊற வச்சு கழுவி நல்லா ஊற வச்சுக்கிறேன். அதுக்கு இப்போ தண்ணிக்கு ஏலக்காய் ஒரு 7 போல், இது கருவேப்பட்டு ஒரு 3 துண்டு, மிளகு வந்து 1 டீஸ்பூன் போல் போடுவோம். இப்போ நாங்கள் வந்து எண்ணெயில் கோழியை பொரிச்செடுக்கணும், 2 பக்கம் பெரட்டி பொரிச்செடுக்கணும், கொஞ்சம் ப்ரௌன் ஆகாட்டியும். இந்த மாதிரி கலருக்கு வந்த பிறகு எடுத்துட்டு 2 பக்கம் பெரட்டி பொறுக்கி வைக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போல் கீ போட்டு அதுக்கும் இது கரம் மசாலா எண்ணெய்க்காய் ஏலக்காவும் கருவேப்பட்டை அந்த ஸ்டார் பூ உண்டு, நச்சிரம் 1 டீஸ்பூன் போல், கலாம்பூர் ஒரு 4 இல்லாட்டி 5, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போல் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது வந்து வெங்காயம் வந்து பொரிச்சது, இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறே தெரிந்தால் நாங்கள் எப்போவும் செய்கிறேன். இது நான் வந்து கடையால் வாங்கிக்கிறேன் பேக்கெட், இது லேசி ஈஸியாகிக்கும் சுருக்கு பண்ணி செய்கிறதுக்கு. ஃப்ரை பண்ண வெங்காயம் வந்து ஒரு 1/2 கப் போல்,
அப்புறம் கொச்சியத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் போல் போடணும். நச்சிரம் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போடணும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன் போல் போடணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நாங்கள் அந்த கோழி பெரட்டி வச்சுருந்தோம் தானே, அந்த சாஸ் அது அந்த மிஞ்சின அந்த ஆணத்தை இதில் அந்த சாஸ் இதில் போடணும். எல்லாத்தையும் வலிச்சு இதில் ஊற்றிட்டு, அப்புறம் அந்த நான் கோழி பொரிச்ச எண்ணெய்க்கு தானே, அந்த எண்ணெயும் சேர்த்து இதில் ஊற்றிடணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல். கோழி பொரிச்ச எண்ணெய் அதையும் ஊற்றணும். இல்லை டொமேட்டோ பேஸ்ட் வந்து 1 கப் போல் போடணும். இதோட சேர்த்து யோகட் வந்து 1 கப் போல் போடணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சம் காஞ்சமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த நாங்கள் கோழி பொரிச்ச எண்ணெய் அதால் கொஞ்சம் ஊற்றிடலும். இப்போ நாங்கள் இந்த புதினா கொஞ்சம் போடணும். இந்த மாதிரி எண்ணெய் திரண்ட மாதிரி வரக்கோல பொரிச்ச கோழி ஆயில் போட்டு கொஞ்சம் பூட்டி ஒரு 10 நிமிஷத்து போல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். பச்சை கொச்சிக்காய் போட மறந்துட்டு 3 பச்சை கொச்சிக்காய் வெட்டி போடுவோம் மேலே. இப்போ போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகணும். அதுக்கப்புறம் வந்து கோழியை வந்து நான் இதில் காட்டியில் நான் கோழியை நான் வேறையா பிளேட்டில் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சோறெல்லாம் போட்டுறேன். அதில் துண்டு கட்டாக வீக்கி அழிச்சுட்டு காட்டிக்குள்ளே எல்லாம் போச்சு. இப்போ கோழியெல்லாம் நாங்கள் வேறே ஆக்கிட்டு அதுக்கோஸ்கால நாங்கள் இது லேயர் பண்ணணும். சோறு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா, அந்த பொரிச்சு வச்ச வெங்காயம், அந்த கலர் கொஞ்சம் சஃப்ரான் கலரால் கொஞ்சம் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கோஸ்கால கோழியை வச்சு
வெண்டைக்காய் கோழி கொஸ்கால் வச்சுட்டு அப்புறம் மறுவா சோறு போட்டு பிளேட்டில் இருக்கிற சாஸ் எல்லாம் கொஞ்சம் அதிலே ஊற்றிடணும். அந்த பேலன்ஸாக இன்ச்சுண்டாக்கா அப்புறம் பேலன்ஸ் சோறெல்லாம் போட்டு அதிலே மறுவா சேம் இது புதினா ஜாஃப்ரான் இது ஜாஃப்ரான் கலர் பொரிச்ச அந்த வெங்காயம் ஏழுமண்டா இந்த கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் வெட்டி போடுங்க. ஈந்தாக்கா டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் இது லோ ஃப்ளேமில் டம்மில் வைக்கணும். இப்போ நாங்கள் வந்து ரைத்தா செய்கிறதுக்கு புதினா ஒரு கோப்பையும் இது கொத்தமல்லி இலை ஒரு கோப்பையும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஆஃப் லெமன் அதில் ஊற்றி 3 கொச்சிக்காய் பச்சை கொச்சிக்காய் 3 போடுவோம். 3 சரி 2 சரி 2 வெள்ளை வெங்காயம். இது வந்து நான் வந்து உப்பு தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு ஒன்று உப்பு பவுடர் போடணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி பேஸ்ட்டாக எடுக்கணும். பேஸ்ட் ஆகிட்டு இப்போ அதில் யோகட் ஆட் பண்ணணும். நச்சுரன் தூள் கொஞ்சம் மொஸ்கால் போட்டுங்க, 1/2 டீஸ்பூன் போல் மறந்துட்டு போடும். யோகட் போட்டு நல்லா பீட் பண்ணணும். அந்த யோகட் வந்து போடணும் எங்களுக்கு தேவையான அளவு. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கூடியாக செய்யணும்னா கொஞ்சம் கூடியாக்கலும். அவ்வளோதான் எங்களோட இது ரெசிபி. செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.